ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தமிழ் புத்தாண்டுல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது ரிஷப லக்னம் கும்ப ராசி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதாவது பரிவர்த்தன யோகத்தோடும் 90க்கும் மேற்பட்ட சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாகக்கூடிய இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மேன்மையான ஒரு சூழல்களை கோர்வையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டில் புதன் பகவானுக்கு மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது புதன் பகவான். அந்த புதன் பகவானுக்கு தான்யாதிபதி அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்கிறதுனால தன பணம் அல்லது தானியம் சேரக்கூடிய விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருத்தியாகக்கூடிய பொதுவான வாழ்க்கையில் மெதுவான திருப்தி அலங்காரமாகக்கூடிய நல்ல ஆண்டாக தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகுது. அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளிகை வினாளிகையில் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, திடமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, பல மடங்கு வெகுமான மிகுதியாகக்கூடிய, கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசிய உறவுகளுக்கு முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்களை சிறந்து கொடுக்கக்கூடிய அல்லது தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சூரிய பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அச்சமே இல்லாத செயல்பாடு அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு அதாவது அதிகபட்ச வருமானங்களும் வெகுமானங்களும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்க சாதிச்சாங்க அப்படிங்கிறத விட அதற்கு மேலே நீங்கள் சாதிக்கக்கூடிய, கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை சோதித்து பார்த்தாங்களோ சோதித்து பார்த்த மனுஷாளுக்கு முன்னாடி சாதித்து காட்டக்கூடிய சந்தோஷமான சூழல்கள் சரளமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. அதே லாபஸ்தானத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு மிகுந்த நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய, உகந்த நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது ஆடம்பரமான விஷயங்களில் நீங்கள் தடை சிறந்து விளங்கக்கூடிய, அயல்நாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய, உத்தியோகமே இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, சில பேருக்கு உத்தியோகம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது அதாவது உத்தியோகம் இல்லை அப்படின்னு திடீரென்று ஒரு அறிவிப்பு வரும் பொழுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ எந்த அளவுக்கு கவலைப்பட்டீங்களோ அதை விட 2 மடங்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இரட்டிப்பு சம்பளத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய கௌரவமான உத்தியோகம் அல்லது கடல் கடந்த உத்தியோகம் அமையக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. தமிழ் புத்தாண்டு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால நல்லவர்களை சந்திக்கக்கூடிய, நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு முதல் 2 மாதங்கள் இருந்துகிட்டு இருக்கும். 2 மாதங்கள் கழித்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு கடகராசிக்கு பயிற்சியாகும் பொழுது, அதுவும் கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் பெறும் பொழுது மிகப்பெரிய அம்சங்களையும் மிகப்பெரிய ஆரோக்கியங்களையும் சொல்லி மாளாத அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வங்களை ஆர்ப்பரிக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. பொதுவாகவே ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி குடும்பாதிபதி சந்திர பகவான் 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய முக்கியமான பாக்கியங்கள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் சொந்த நன்மைகள் பெருகக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சூப்பர் சார். மிதுன ராசிக்கு என்னதான் நல்லதுகள் சொல்லியிருந்தாலும் கூட ஜாதக ரீதியாக அவங்களுக்கு தடைகள் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கான பரிகாரம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வருட கோள்கள் அப்படிங்கிற இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கக்கூடிய கோச்சார பலன்களை பொறுத்து, கோச்சார நிலைகளை பொறுத்து மிதுன ராசிக்கு இந்தந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல நீச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால
அதாவது தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த உதயாதி நாளிகை வினாளிகையில் ராசி அதிபதி புதன் பகவான் உத்தியோகஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவு இருக்கக்கூடியது, தேவையில்லாத போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடியது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். யாரை நம்ம நல்லவங்க நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய சூழல்களும் அவ்வப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இது எது எப்படி இருந்தாலும், எவ்வளவு தந்திரம் இருந்தாலும், எவ்வளவு மந்திரங்கள் இருந்தாலும், எவ்வளவு சூழ்ச்சிகள் இருந்தாலும், அந்த சூழ்ச்சிகளை வென்று மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகம் அப்படிங்கிற வேண்டுதலுக்கு அற்புதமான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்தவங்க புதன்கிழமை நாட்களில் பெருமாள் சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது அல்லது திருப்பதி மலைக்கு சென்று வரக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்களை புதன்கிழமை நாளில் வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக என்னதான் ராசி அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட அந்த நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே, அதாவது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அச்சமில்லாத மேன்மைகளை ஆண்டு முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலுக்கு உண்டான சிறப்பாக அமையும். சூப்பர் சார். மிதுன ராசிக்காரர்களுக்கான சரியான பரிகாரம் சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதை பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.